ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பேக் சைடு இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம அடித்து திருப்பும்போது அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அளவுக்கு கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் சைடோட எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக, அதாவது மேலே கரைப்பகுதியும் கீழே இந்த மாதிரி கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஃபோல்டு பண்ணும்போது கரைப்பகுதி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கிளாத்தை நல்லா அதாவது நீட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த கிளாத்தை வந்து திருப்பி அடிக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தையல் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி டிப்ஸ் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, பேக் சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த காட்டன் கிளாத்துக்கும் இந்த மாதிரி ஃபுல் வாய் ப்ளவுஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கரைப்பகுதி உள்ள கிளாத்தை வந்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தையல் போட்டிருப்போம், அடித்து அந்த இடத்து வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை ரிட்டன் ஒரு ஃபோல்டு பண்ணி, அதாவது நம்ம மார்க் பண்ணியிருப்போம் எந்த அளவுக்கு, அதாவது பேக் சைடு உள்ள ஹைட்டு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அது வரைக்கும் அந்த கிளாத்து இருக்கான மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறணும். சரி, 2வது ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போடும்போது கீழே வந்து மாற்று இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கும். அதே மாதிரி முதுகு சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல் வாய் ப்ளவுஸில் சுருக்கம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த சுருக்கம் வராது, நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மடித்த இடத்துலையும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.